மேம் உங்க மைக் மியூட்டட் இருக்கு மேம். ஸ்கிரீன் தெரியுதா பவனியா? எஸ் மேம். சரி ஓகே, நான் நோட் பண்ணிக்கிறேன், சீக்கிரமா நோட் பண்ணு. ஸ்கிரீன் என்னாச்சு? நோட் பண்ணு. ஸ்டார்ட் பண்றதுக்கே மணி 9 ஆயிடுச்சு. நோட் பண்ணு சீக்கிரமா. லீவு தான் உனக்கு போறேன் அடுத்த பேட்ச். சீக்கிரம் நோட் பண்ணு. எழுது. யூனியன் அப்படிங்கிறது டூப்ளிகேட் திருப்பி போடுன்னு எழுதிட்டியா? கீழே உள்ளதெல்லாம் எழுது, அதெல்லாம் எழுதுன. சரி நோட் பண்ணிட்டியா? ஓகே. இப்போ ஆல்ரெடி நான் வந்து டேபிள்லாம் கிரியேட் பண்ணல, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற டேபிள் வச்சு நான் பண்றேன். ஓகேவா? T1 அப்படிங்கிற டேபிள் இருக்கா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கறேன். ஓகேவா? T1 என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. அதுல என்ன காலம் இருக்கு என்கிட்ட? SID அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? SNAME அப்படிங்கிற காலம் இருக்கு. எத்தனை ரோஸ் இருக்கு என்கிட்ட? 5 ரோஸ். ஃபார்வர்டா வந்து முன்னாடி வந்து எத்தனை ரோஸ் இருக்கு? 5 ரோஸ் இருக்கு. சரியா? அதே மாதிரி நான் என்ன பண்றேன், திருப்பியும் T2 டேபிளை செலக்ட் பண்றேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T2 டேபிளை என்ன பண்ண போறேன்? செலக்ட் பண்ணி பார்க்க போறேன். என்ன டேபிளை பார்க்க போறேன்? T2 டேபிளை செலக்ட் பண்ணி பார்க்க போறேன். எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு என்கிட்ட? 3 ரெக்கார்ட்ஸ். T1 ல எத்தனை ரெக்கார்ட் இருந்துச்சு? 5 ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? அதுலயும் இதுலயும் என்ன இருக்கு? எனக்கு சேம் காலம் தான் இருக்கு. ஓகேவா? செட் ஆபரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் காலம் ரெண்டு டேபிள்லயும் சேம் காலம் கிடையாது, சேம் டேட்டா டைப் இருந்தா தான் என்ன பண்ண முடியும், அந்த டேபிள்ல உள்ள காலமையும் இந்த டேபிள்ல உள்ள காலமையும் என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ரெண்டு டேபிள்லயும் சேம் டேட்டா டைப் உள்ள காலம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். SNAME கூட போய் என்ன பண்ண முடியாது, SID காலமை கம்பேர் பண்ண முடியாது. அப்போ இந்த டேபிள்ல இருந்து நான் ஒரு காலம் எடுக்கிறேன், அந்த டேபிள்ல இருந்து நான் ஒரு காலம் எடுத்து கம்பேர் பண்றேன்னா it should be need to be the same data type. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா T1 டேபிள்ல இருந்து என்ன பண்ண போறேன்னா SNAME அப்படிங்கிற காலம் எடுக்க போறேன். என்ன பண்ண போறேன்? SNAME அப்படிங்கிற காலம் எடுக்க போறேன். T2 டேபிள்ல இருந்து என்ன பண்ண போறேன்? SNAME அப்படிங்கிற காலம் எடுக்க போறேன். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகேவா? எடுத்துட்டேன். சரியா? இப்போ என்ன பண்றேன், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்? செட் ஆபரேட்டர்ஸ்ல யூனியன். இப்போ யூனியனை யூஸ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? யூனியனை யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? எனக்கு என்ன ரிசல்ட்ல என்னப்பா வந்திருக்கு? 5 ரெக்கார்டு தான் வந்திருக்கு. ஏன் 5 ரெக்கார்டு தான் வந்திருக்கு? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? எதுலயும் ரிமூவ் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் டேபிள் எத்தனை ரெக்கார்ட் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டேபிள்ல மட்டும் query பண்ணும்போது எனக்கு எத்தனை ரெக்கார்ட் இருந்துச்சு? 5 ரெக்கார்ட். ஓகேவா? என்னென்ன இருக்கு? ஜாவா, SQL, PLSQL, எக்ஸல், டெஸ்டிங். ஓகேவா? ஜாவா, SQL, PLSQL, எக்ஸல், டெஸ்டிங். ஓகேவா? நான் இந்த டேபிளை query பண்றேன். இதுல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஜாவா, SQL, PLSQL திருப்பி இருக்கு. அப்ப இந்த யூனியன் என்ன பண்ணும் தெரியுமா? இந்த திருப்பி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து எப்படி பண்ணும், டூப்ளிகேட்டா கன்சிடர் பண்ணிக்கும். இதுதான் என்ன கன்சிடர் பண்ணிக்கும்? டூப்ளிகேட்டா கன்சிடர் பண்ணிக்கும். அப்ப அந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணதான் செய்யுது. ஜாயின் பண்ணி என்ன பண்ணுது, இருக்கிற டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு யூனிக் வேல்யூவை மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேவா? புரியுதா? புரியுதா? ஆமா, நடுவுல ரெண்டு டேபிளையும் கம்பேர் பண்றதுனால நடுவுல யூனியன் போடணும்.
ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க. சேம் ஸ்ட்ரக்சர்ல எப்படி கேக்குறீங்கன்னு புரியல. அப்பெல்லாம் இருக்கணும். அப்ப யூனியன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணி ரெண்டு டேபிள கம்பேர் ரெண்டு டேபிள தான் கம்பேர் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. மோர் தென் 2 டேபிள் இருக்கிறது என்ன பண்ணும்? கம்பேர் பண்ணும். நான் திருப்பி என்ன பண்றேன் அப்படின்னா யூனியன் போடுறேன். திருப்பி என்ன பண்றேன்? யூனியன் போட போறேன். திருப்பி யூனியன் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா P3 என்ற டேபிள் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இருக்கு, ஆனா அதுல என்ன இல்ல. ஓகே, எஸ் மீன் எனக்கு எத்தனை ரெக்கார்ட் அவுட்ல வரும்? ஓகேவா? புரியுதா? நோட் பண்ணிக்கங்க. எத்தனை டேபிள் வேணாலும் நீங்க என்ன பண்ணிட்டே போலாம், ஆட் பண்ணிட்டே போலாம். புரியுதா? நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டேபிள் நீங்க என்ன பண்ணிட்டே போலாம், ஆட் பண்ணிட்டே போலாம். சரியா? ஆமா, கம்பேர் பண்ணிட்டே ஒரே காலம் நேம் கூட அவசியம் கிடையாது. அந்த காலமோட டேட்டா டைப், ஆமா அந்த காலமோட டேட்டா டைப் வந்து சேமா இருக்கும். ஓகேமா? ஆமா, அது இதுல இருந்துச்சுன்னா வேர் கேர் இருந்துச்சுன்னா இது வேர் கேர். ஓகேவா? இன்டர்வியூல யூனியனுக்கு யூனியன் ஆளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப யூனியன் என்ன பண்ணும்? யூனியன் ஆல் as it is table என்னது? யூனியன் ஆல். இப்ப யூனியன் ஆல் ரெக்கார்ட் வரும் அவுட்புட்ல. ஓகேவா? இதுக்கு எல்லா ரெக்கார்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து 3 ரெக்கார்டு, அடுத்த டேபிள்ல இருந்து 5 ரெக்கார்டு. அப்ப எத்தனை? அதுவே எத்தனை வந்துருச்சு? 8 8 பிளஸ் இதுல எத்தனை ரெக்கார்ட் இருந்துச்சு? 4 ரெக்கார்ட் இருந்துச்சு நினைக்கிறேன். 4 ரெக்கார்ட். டோட்டலா 12 ரெக்கார்ட் வந்துருச்சா?
ஓகேவா? அப்ப யூனியனுக்கு யூனியனுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? சரி. அடுத்தது என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? இந்த ஏன் இன்டர்செக்ட் ரிசல்ட் வரல? ஓகேவா? ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? மைனஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னு சொல்ல? ஃபர்ஸ்ட் டேபிள் எத்தனை ரெக்கார்ட் இருந்துச்சு நமக்கு? 3 ரெக்கார்டா 5 ரெக்கார்டா? ஃபர்ஸ்ட் கொரியில இருந்து எத்தனை ரெக்கார்ட் எடுத்து கொடுக்கும்? 2 ரெக்கார்ட் தான் எடுத்து கொடுக்கும். ஓகேவா? புரியுதா? சரி. நோட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் எப்படி டேபிள் சிம்பிளா கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். அதை வச்சு என்ன பண்ணிட்டு வர போறீங்க அப்படின்னா ஒரு 5 டேபிள் நீங்களே கிரியேட் பண்ண போறீங்க. எத்தனை டேபிள் கிரியேட் பண்ண போறீங்க? 5 டேபிள் கிரியேட் பண்ணி எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 டேபிள் யூனியன். ஓகேவா? அதுல வர ரிசல்ட் என்ன பண்ணிருக்கணும்? யூனியன் ஆல் பண்ணிருக்கணும். அதுல வர ரிசல்ட்ட மைனஸ் பண்ணிருக்கணும். அதுல வர ரிசல்ட்ட இன்டர்செக்ட் பண்ணிருக்கணும். புரியுதா? என்ன புரிஞ்சுச்சு? யூனியன் ஆல் பண்ணணும். யூனியன் ஆல் பண்ணணும் தேர்ட் டேபிளோட. திருப்பியும் அதுல வர டேபிள்ல அதுல வர ரிசல்ட்ட ஃபோர்த் டேபிளோட மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அதுல வர ரிசல்ட்ட ஃபிஃப்த் டேபிளோட இன்டர்செக்ட் பண்ணணும். நோட் பண்ணு என்ன சொன்னேன் இப்போ? டேபிள் கிரியேட் பண்ணி பண்ணணும். ஓகேவா? டேபிள் கிரியேட் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்க. கிரியேட் டேபிள் டேபிள் நேம். ஓகேவா? கிரியேட் டேபிள் நேம் வந்து நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா TUS அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. என்ன கொடுத்துருக்கேன்? TUS அப்படின்னு கொடுத்துருக்கேன். கிரியேட் டேபிள் டேபிள் நேம் ஓபன் பிராக்கெட். ஓபன் பிராக்கெட்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலம் நேம் தருவேன். எனக்கு என்ன காலம் வேணுமோ எத்தனை காலம் வேணுமோ நான் அத்தனை காலம் நேம் கொடுத்துப்பேன். நான் இங்க எத்தனை காலம் நேம் கொடுத்துருக்கேன்? 2 காலம் நேம் கொடுத்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலம்க்கு நான் டேட்டா டைப் கொடுக்கணும். ஓகேவா? ஒரு இது நீங்க நம்பரை ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த காலத்துக்கு நம்பர் அப்படின்னு டேட்டா டைப் கொடுங்க. என்ன கொடுத்துக்கோங்க? நம்பர் அப்படின்னு டேட்டா டைப் கொடுத்துங்க. இது நீங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த காலம்க்கு varchar அப்படின்னு டேட்டா டைப் கொடுத்து varcharல சும்மா ஒரு 100 அப்படின்னு சும்மா இப்போதைக்கு பண்ணுங்க. நான் டீடைலா நான் எப்படி டேபிள் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தருவேன். ஓகேவா? DDLல டீடைலா நான் எப்படி டேபிள் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தருவேன். சிம்பிளா இந்த ஆபரேஷன் நீங்க பண்றதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க நம்பர் ஒரு காலம்ல நம்பர் சேவ் பண்ண போறீங்கன்னா என்ன டேட்டா டைப் தரணும்? நம்பர்.
இதே நீங்க ஏதாவது வேர்ட் சேவ் பண்ண போறீங்கன்னா var char அப்படினு கொடுத்து அதுல ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. 20 கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் 20 கூட கொடுத்துக்கலாம். சரியா? வித் லாஸ்ட்ல முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் அப்படின்னா செமிகோலன்ல முடிக்கணும். ஓகேவா? ஒருல முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்? செமிகோலன்ல முடிக்கணும். ஓகேவா? ஓகேவா? ஆமா, ஸ்பேஸ் கொடுத்தா நம்பருக்கு என்ன ஆயிடுச்சு? டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டேபிளுக்கும் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இன்செர்ட்டோட சின்டாக்ஸ் சொல்றேன் பாருங்க. இன்செர்ட் இன்டு நீங்க என்ன பண்ணுங்க? டைரக்டா வேல்யூஸ் அப்படினு கொடுத்துங்க. என்ன கொடுத்துருங்க? வேல்யூஸ் அப்படினு கொடுத்து நீங்க அப்படியே வேல்யூவை இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? லாஸ்ட்ல செமிகோலன். இத சிம்பிள் இன்சர்ட் ஸ்கிரிப்ட். என்னது? இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ். நீங்க இது இன்சர்ட் பண்ண போற காலம்க்கு வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? ஆமா, ஒவ்வொரு இன்சர்ட் நீங்க ஒரு 5 வேல்யூ இன்சர்ட் பண்ண போறீங்கன்னா 5 இன்சர்ட் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஓகேவா? புரியுதா? சொல்லித்தரேன் எல்லாமே சொல்லித்தரேன். ஆனா இப்போதைக்கு இப்போ நீங்க கிரியேட் பண்ணி இந்த டாஸ்க் முடிக்கிறதுக்காக. ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்னு? சின்டாக்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? ரெண்டு சின்டாக்ஸும் புரியலையா? ஃபர்ஸ்ட் உள்ளது கிரியேட் ஸ்கிரிப்ட்மா. டேபிள் கிரியேட் பண்ற ஸ்கிரிப்ட். ஓகேவா? டேபிள் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். ஓகேவா? சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கிரியேட் டேபிள், டேபிள் நேம் ஏதாவது ஒரு டேபிள் நேம் கொடுத்துக்கோ. ஓகேவா? ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்க போற, காலம் நேம் கொடுக்க போற. அந்த காலம் ஒரு காலம் நேம் கொடுத்தா கண்டிப்பா என்ன கொடுக்கணும்னா டேட்டா டைப் கொடுக்கணும். ஓகேவா? நீ இதே ஒரு நம்பரை சேவ் பண்ண போறேன்னு வச்சுக்கோ அந்த காலம்ல, அப்ப என்ன பண்ணணும்? நம்பர் டேட்டா டைப் கொடுக்கணும். கமா நான் என்ன பண்றேன்? இன்னொரு காலம் நேம் கொடுத்திருக்கேன். அதுக்கு என்ன கொடுத்திருக்கேன்? var charங்கிற டேட்டா டைப். ஏன்? நான் ஒரு வேர்ட் சேவ் பண்ண போறேன். நான் என்ன பண்ணிருக்கேன்? var charங்கிற டேட்டா டைப் கொடுத்திருக்கேன். நான் var char யூஸ் பண்ணா மட்டும் அந்த காலம்ல நான் எவ்வளவு ஸ்பேஸ் வந்து எனக்கு அலோகேட் ஆகணும் அப்படிங்கறத நான் கொடுத்துறணும். ஓகேவா? நான் 20 ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன். ஓகேவா? இதுதான் வந்து சின்டாக்ஸ். இதுதான் என்னது? கிரியேட்டோட சின்டாக்ஸ். ஓகேவா? அடுத்து இன்சர்ட்டோட சின்டாக்ஸ் என்னன்னா இன்சர்ட் நான் வந்து டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோ. எனக்கு காலம்ல அந்த காலம்ல என்ன இருக்காது? வேல்யூ இருக்காது. வெறும் எம்டி டேபிள் தான் இருக்கும். அத போய் நான் என்ன பண்ணனும்? வேல்யூவை இன்சர்ட் பண்ணனும். அப்போ நான் இன்சர்ட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூ. இன்சர்ட் இன்டு நான் எந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறேனோ அந்த டேபிள் நேம் வேல்யூஸ் அப்படினு கொடுத்து நான் எத்தனை காலம்க்கு வேல்யூ பாஸ் பண்ண போறேனோ அத்தனை காலம்க்கு வேல்யூ கொடுத்துறணும். ஓகேவா? புரியுதா? ஆமா, நெக்ஸ்ட் லைன்ல கொடுக்கணும். ஓகேவா? சும்மா சிம்பிளா சொல்லி கொடுத்திருக்கேன். இது சும்மா இப்போதைக்கு நீங்க பண்றதுக்கு இது ட்ரை பண்ணிட்டு வாங்க. சரியா? பவன்யா புரியுதா? எஸ் மேம். டாஸ்க் என்ன சொன்ன? டாஸ்க் என்ன சொன்ன? ரெண்டு டேபிளையும் என்ன பண்ண போறீங்க? யூனியன் பண்ண போறீங்க. 5 டேபிள் கிரியேட் பண்ண போறீங்க. 2 டேபிளை யூனியன் பண்ண போறீங்க. வர ரிசல்ட்டோட 3rd டேபிளை யூனியன் 4 பண்ண போறீங்க. வர ரிசல்ட்டோட 4th டேபிளை மைனஸ் பண்ண போறீங்க. வர ரிசல்ட்டோட 5th டேபிளை இன்டர்செக்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? பண்ணிக்கலாம். சரி, ஓகே. கிளாஸ் வைண்ட் அப். நாளைக்கு என்ன கிளாஸ் என்ன கதை சொல்லிட்டு போங்க. சொல்லுங்க, என்ன உங்க இஷ்டம் தான். அப்புறம் கிளாஸ் வச்சுட்டு சும்மா 2 பேர் மட்டும் வரக்கூடாது. டே ஆஃப்டர் டுமாரோ என்ன பிளான்? தீபாவளிக்கு ஒரு 4 நாள் லீவ் எடுப்பீங்களா? சரி, அப்ப இந்த வாரம் சாட்டர்டே
சாட்டர்டே சண்டே வந்துடணும் சரியா ஓகேவா சரி ஓகே போங்க நாளைக்கு வர வேணாம் சாட்டர்டே சண்டே வந்துடுங்க சரியா ஓகேப்பா பவன்யா நாளைக்கு கிளாஸ் கிடையாதுமா ஓகேவா ஓகே மேம்